பறக்கும் பெண் சித்தராக அறியப்படும் சர்க்கரை அம்மன் கோவிலுக்கு இன்று வெகு விமர்சையாக குடமுழுக்கு விழா நடைபெற்றது. பறக்கும் சித்தராகவும் எண்ணிலடங்கா அதிசயங்களை நிகழ்த்தி காட்டிய சர்க்கரை அம்மனின் ஜீவசமாதி சென்னை திருவான்மையூரில் அமைந்திருக்கிறது. இந்த ஜீவசமாதியில் இருந்து வருவோர் போவோருக்கெல்லாம் அருள்பாலிக்கும் பெண் சித்தரான ஸ்ரீ சர்க்கரை அம்மனுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடத்தப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டது. தவ வலிமையின் மூலமாக பெரும் சக்திகளை தனதாக்கிக் கொண்ட ஆனந்தம்பாள் என்கிற சர்க்கரை அம்மாள் 1854ஆம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தேவிகாபுரம் என்ற ஊரில் பிறந்து திருவான்மையூரில் ஜீவசமாதி அடைந்தவர். 20 வயதில் கணவரை இழந்து சிவனடியாராக தவமிருந்து பல்வேறு சக்திகளை பெற்ற சர்க்கரை அம்மாள் இன்றளவும் உயிரோடு இருந்து அருள் தருவதாக நம்பப்படுகிறது. ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தும் சர்க்கரை அம்மனின் அருளை பெறுவதற்காக அவரது கோவில் குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்திருந்தனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு இன்று குடமுழுக்கு நடத்தப்பட்டது. திருப்பத்தூர் அருள்மிகு ஓம் சக்தி விநாயகர் கோவிலில் ஆயிரக்கணக்கானோர் புடை சூழ குடமுழுக்கு விழா நடைபெறியது. ஏராளமான பக்தர்கள் அதிகாலையில் இருந்து காத்திருந்து தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று அருள் பெற்றனர்.